பாப்பாரில் உள்ள SMKA துண்டத்தோ முஸ்தாஃபா பள்ளியில் கடந்த ஜூலை 16ஆம் தேதி 13 வயது சிறுமி ஜாரா கைரீனா மகாதிர் பள்ளிக்கு அருகே உள்ள வடிகாலில் மயங்கி கிடந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவத்தின் விசாரணை தொடரில் அந்த பள்ளியின் மூத்த மாணவியும் தங்கும் விடுதியின் தலைவியுமான ஒருவர் அதிர்ச்சி தரும் வாக்குமூலத்தை அளித்துள்ளார். அவர் ஜாரா மயங்கி கிடந்ததற்கு முந்தைய நாள் அவளை கோபத்தில் சத்தம் போட்டு திட்டியதாகவும் அநாகரீக வார்த்தைகளால் நிந்தித்ததாகவும் ஒப்புக்கொண்டார். சம்பந்தப்பட்ட அந்த மாணவி தனது மலேசிய கொடி பின்னை திருடியதை ஜாரா மறுத்ததால்தான் கோபமடைந்ததாகவும் அந்த பின் மற்றொரு மாணவி ஒருவர் மூலம் ஜாராவின் பையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் தான் ஜாராவை அடிக்கவில்லை என்றும் வேறு யாரும் தாக்கும் காட்சியை தான் காணவில்லை என்றும் அவர் சாட்சியம் அளித்தார். எனினும் சம்பவத்திற்கு முந்தைய நாள் நள்ளிரவில் ஜாரா தனியாக விடுதி கழிவறையில் அழுது கொண்டிருந்ததை பார்த்ததாகவும் ஆனால் தான் அதில் தலையிடவில்லை என்றும் அவர் கூறினார். ஜாரா பின்னர் ஜூலை 17ஆம் தேதி குயின் எலிசபெத் மருத்துவமனையில் இறந்ததாக அறிவிக்கப்பட்டார். அவரது துயர மரணத்திற்கு காரணமான நிகழ்வுகள் குறித்த மேலதிக விவரங்கள் வெளிவர இருப்பதால் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.